ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தரோட கதை. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் சுமார் 70 வருஷமாக ஒரு இரும்பு நுரையீரல் பெட்டிக்குள்ளே வாழ்ந்திருக்காரு. அவர் தான் போல் அலெக்சாண்டர். அவரோட கதையை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவர் 70 வருஷத்துக்கு மேலேயா ஒரு இரும்பு நுரையீரல் மெஷின்குள்ளே வாழ்ந்திருக்காரு. இவரோட பேர் தான் போல் அலெக்சாண்டர். இவரோட லைஃப் ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப், ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ஒரு லைஃப். போல் அலெக்சாண்டர் டெக்சாஸில் பிறந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆக்டிவான துருன்னு ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு ஹெல்த்தியான பேபியாக தான் இருந்தார். ஸ்கூலில் வீட்டில் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் அவருக்கு எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1952 அவருக்கு 6 வயசு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு போலியோ வைரஸ் வந்திருக்கு. அந்த டைம்ல அமெரிக்கால போலியோ தொற்று நோய் ரொம்ப டேஞ்சரஸா பரவி வந்திருக்கு. அங்கிருந்த நிறைய பேருக்கு இந்த வைரஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுல ஒருத்தர் தான் இந்த போல் அலெக்சாண்டர். அந்த டைம்ல அமெரிக்கால இந்த தொற்று நோய் எல்லாருக்குமே பரவி வந்து நிறைய பேர் இதால இறந்து போறாங்க. ஸோ இவருக்கும் இந்த நோய் வந்து ரொம்ப காலமா இவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட பொடி எல்லாம் பெரலைஸ் ஆக தொடங்கிருச்சு. ஸோ அவரால் ப்ரீத் பண்ணவே முடியலை. இதை பார்த்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பொழைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் லக்கிலி அவர் அதையும் தாண்டி சர்வை பண்ணி வராரு. ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன். அது என்னன்னா, அவரோட பாடி ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால அவர் டாக்டர்ஸ் ஒரு ஸ்பெஷல் மெஷின்குள்ளே வைக்கிறாங்க. அதுதான் அயன் லங், அதாவது இரும்பு நுரையீரல்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின். அதுக்குள்ளே இவரை வைக்கிறாங்க. அயன் லங்னா என்னன்னு சொல்லி நீங்கள் இப்போ யோசிப்பீங்க. அதை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெஷின். பாடி எல்லாமே அந்த மெஷின்குள்ளே தான் இருக்கும். நம்மளோட தலை மட்டும்தான் அந்த மெஷினை விட்டு வெளியே இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இந்த மெஷின்குள்ளே வெக்யூம் ப்ரெஷரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெக்யூம் ப்ரெஷர் நம்ம லங்ஸுக்கு ஏஆவை பம்ப் பண்ணும். ஸோ இந்த மெஷினில் இருந்தால் மட்டும்தான் அவரால் ப்ரீத் பண்ண முடியுமா இருந்துச்சு. அதனால தான் அவரை இந்த மெஷினுக்கு மாற்றுறாங்க. ஸோ போலியோ வைரஸ் வந்ததால் அவரால் ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த மெஷின்குள்ளே போயிட்டதுக்கு அப்புறமா அவரால் திருப்பியும் ப்ரீத் பண்ண முடியுமா போகுது. அவருக்கு ஒரு புது லைஃப் கிடைக்குது. இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஜஸ்ட் அவருக்கு 6 வயசு தான் இருக்கும். அண்ட் அந்த டைம் டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஒரு தற்காலிகமாக இருக்கப்பட வேண்டிய ஒரு மிஷின் தான். கொஞ்ச நாளில் இவர் இதை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க. டாக்டர் சொன்னது என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த மெஷின் விட்டு அவரால் வர முடியும்னு சொல்லி. பட் அந்த கொஞ்ச காலம் ரொம்ப வருஷமா மாறிச்சு. எஸ், 70 இயர்ஸுக்கு மேலே அவர் அந்த மெஷின்குள்ளே தான் வாழ்ந்திருக்காரு. 6 இயர்லேருந்து அவரோட 70 வயது வரை காட்டியும் அவர் அந்த மெஷின்குள்ளே தான் வாழ்ந்து வந்திருக்காரு. இதுக்கப்புறமா நீங்கள் அவரோட லைஃப்பில் கிவ் அப் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிருந்தா அது இல்லை. அதுக்கப்புறமா தான் அவரோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. மெஷினில் இருந்தாலும் போல் அதுக்கு சரண்டர் ஆகலை. அவர் படிக்க ஆரம்பித்தார். ஸ்கூலில் டாப் ஸ்டூடெண்ட்டில் இவர் தான் வர்றாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு லாயராக மாறுறாரு. நெக்ஸ்ட் அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாரு, புக்ஸ் எழுதுறாரு. எல்லா விஷயத்துலையுமே அவரோட நாலேஜை எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுறாரு. அது மாதிரி அவர் எடுத்து நிறைய விஷயங்கள் அவர் டாப் லெவலில் வந்திருக்காரு. ஆனால் அவரோட ஃபுல் பாடியுமே மெஷினில் இருக்கும் போது இதெல்லாம் எப்படி செஞ்சாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். அவரோட வாய் மூலமாக தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அவரோட வாயில் பெண்ணை யூஸ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு. அவரோட பற்களால் பெண்ணை பிடிச்சி எழுதியிருக்காரு. அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் எழுதியிருக்காரு, 3 minutes for a dog. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே உணர வைக்கின்றது தான் அவரோட ட்ரீம். அந்த மெஷின்குள்ளே வாழ்ந்து அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் எப்பயுமே கிவ் அப் பண்ணதில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மெஷின்குள்ளே வாழ்ந்தாலும் என்னோட மைண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை விட ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னென்னா, டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு அந்த நோய் 6 வயசில் வரப்ப சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் ஜஸ்ட் 6 மந்த்துக்கு தான் உயிர் வாழ்வார்னு சொல்லி. பட் அவரோட தன்னம்பிக்கையால் 78 வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு. அதுவும் ஒரு இரும்பு நுரையீரலுக்குள்ளே வாழ்ந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா 2024 போல் அலெக்சாண்டர் இறந்து போறாரு. ஆனா அவரோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கு. அவரோட நம்பிக்கை, அவரோட தைரியம், இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். நம்ம லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நாம் எப்பயுமே கிவ் அப் பண்ணவே கூடாது.
அவர் ஒரு சர்வைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வாரியர், த மேன் ஹூ லிவ்ட் இன் அன் அயர்ன் லங். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.